வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான இடைவிடாத வேட்டை தொடர்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தலைநகர் டெல்லியில் ஒரு பெரிய போதைப்பொருள் கட்டமைப்பு கும்பல் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பையும் டெல்லி காவல்துறையையும் பாராட்டியுள்ளார். வக்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டுவரும்போது இதுகுறித்த விரிவான விவாதத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கேற்குமாறு மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மசோதா குறித்து சிலர் பொய்களை பரப்பி வருவதாகவும் இது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் செயல் என அவர் கடுமையாக சாடினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சுகாதாரத்துறை மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இதுவரை 2056 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 3900 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 270 பேர் காணவில்லை எனவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மும்பையில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் ஆடிவரும் கொல்கத்தா அணி சற்று முன்வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 15.3 ஓவர்களில் 109 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து 2 முறை தோல்வியை சந்தித்த மும்பை அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி கனியை பறிக்க ஆவலாக களமிறங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.